ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல காம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் அவன்? கடங்காரன்? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துருதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழே இருக்கிற சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையில துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சான், யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? முன்சாமி முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? இப்ப நாம எங்க போறது? அடச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவன்னு சொல்லி 4 தெருவு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சான். கழுத முண்டை சப்படி. இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தரித்திர பசங்க? முனுசாமி. யோ, நீதான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீதான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. நம்மள பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலையா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின்னு கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசை இருக்கா? விதி. ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயே சொன்னேன் வேண்டாம்னு. கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வச்சிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ யோ யோ, என்னையா கொடைய வச்சிட்டேன்? மழை பெய்யுது நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஈர துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. என்ன கட்டு சோறு கொண்டாந்து இருக்கிறேன். எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா, இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம். வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறே. கேரகம். எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது.
உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டுக்கோடல சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. இன்னும் குழந்தை இல்ல, நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேக்குறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போகல. டேய் தொட்டா இடிச்சு போடுவேன், வாடா அந்த பக்கம். அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல? ஆமாமுங்க. ஏ வா. டேய் பல்லு பையா, உன் பேர் என்னடா? ஏ பஃபன் கோட், என் பேர் அருண். அட நம்பூரு, ஏங்கன்னு தனியா வந்திருக்கற? ஒன்றரை கூட ஆறு வரலையா? என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க? கத்திரிக்காயில இருந்து வர்றாங்க. ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க? இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடையாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன். எங்க தட்டி பாரு. அரைஞ்சிடுவேன். அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம். போயா நீயும் ஷட்டும். போடா நீயும் உன் பல்லு. வாங்க போலான்ற. சரிதான் போயா. Hi. Are you from India? ஏ அப்பா அடிக்க வந்திருக்காங்களா? இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம். They are my parents. Catch them. மம்மி, மம்மி, டாடி. என்ன மச்சான் வளைஞ்சு வளைஞ்சிருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க கொண்டு வந்து வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க பாருங்க பொம்மை அஞ்சலி. அடியே, நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு. வாடி போய் பிடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போகுது விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க. சின்ன பையன் விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட்டுருங்க. ஐயோ வேண்டாம் மச்சான். பேய்க்கு பிறந்தவனே, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா? ஐயோ ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா? டேய், நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல. ஊர் சுத்தி பார்க்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது 4 தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல, சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. டேய், உங்க பையனா சரி? இவன் ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு 2 பெத்துடுங்க, குத்தும் குறை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள. டேய், நல்ல அழகா இருக்கிறான். பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ? அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. சார், ஐயோ அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏய் சொன்ன கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கயாவது வலிக்குதா சொல்லுங்க, பிடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறதே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ. ஒரு கப் காபி வாங்கி குடுக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து 2 சொல்லுங்க. அப்ப 3 தான். உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா?
ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? ஐயோ. வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லைங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காப்பி வேணாம், இப்பவே ஊருக்கு போயிடலவா. ஐயோ, இந்த பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூட